எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமாவோட நேம் வந்து Forget You Remember Love. இதுல ஒரு 38 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லா எபிசோடையும் நம்ம சேனல்ல கவர் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் சாம்ராஜ்யத்தை வந்து காட்டுறாங்க. அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு அம்மா, பொண்ணு, மகன் 3 பேரும் கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. இவங்க 3 பேருமே கடல் கொள்ளையர்கள். இவங்க அங்கிருந்து ஒரு பெட்டியை திருடுறதுக்காக தான் போறாங்க. அந்த பெட்டி கிட்ட போன உடனே ஒரு தவளை வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த தவளை இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பெட்டியை பாதுகாத்துட்டு இருக்கிறது நான் தான், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டியை நான் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட நீ தவளைக்கு முத்தம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த தவளையை காலால எட்டி தூக்கி வீசிடுறா. இப்ப அவங்க அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் சொல்றா, அந்த பெட்டியை எடுத்துட்டு ஓடுங்க அப்படி சொல்றப்ப அவங்களும் எடுத்துட்டு ஓடுறாங்க. பட் அந்த தவளை வந்து இவங்க முன்னாடி போய் நின்று, நீங்க இப்ப இந்த பெட்டியை இங்க வைக்கல அப்படின்னா உங்க 3 பேத்துக்கும் சாபம் கொடுத்துருவேன், நீங்க தவளையா மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் ஒரு பிரின்ஸ், நீங்க வந்து எனக்கு முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வந்து உண்மையான பிரின்ஸா மாறிடுவேன் அப்படி சொல்லி அந்த தவளையும் சொல்லுது. அதனால அவங்க அம்மாவும் தம்பியும் அந்த பொண்ணை பயங்கரமா வற்புறுத்துறாங்க. சரின்னா அந்த பொண்ணும் அந்த தவளைக்கு முத்தம் கொடுக்குறா. அவனும் பிரின்ஸா தான் மாறுறான். ஆனா என்ன அப்படின்னா, அவன் பிரின்ஸா மாறி நிக்கிறப்ப தவளை மாதிரி தான் இருக்கான். ஏன்னா தவளை கூட்டத்தோட பிரின்ஸ் தான் அவன். அந்த தவளை பிரின்ஸா மாறினதும் அதோட மூஞ்சியை பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா பேய் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சு ஹீரோயினுக்கு இவ்வளவு நேரம் வந்ததெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. எருமை அறிவு இருக்கா, என்னோட 500 ரூபாய் நீ திருடினியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கா. உன் பேக்ல இருந்து தான் எடுத்தேன், பொய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை, எப்பதான் என் கை ஃபுல்லா பணத்தை வச்சு என்ன போறணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி லூஸ் மாதிரி புலம்புறதை விட்டுட்டு அந்த போட்டியில போய் கலந்துக்கோ, அதுல கலந்துக்கிட்டு வின் பண்ணினா கூட 5000 ரூபாய் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கும் அந்த போட்டியை பத்தி ஞாபகம் வருது. அதனால அவளுமே எந்திரிச்சு அங்க கிளம்புறா. இது ஒரு ஸ்விம்மிங் போட்டி தான், இதுல ஜெயிச்சா நிறைய காசு கிடைக்கும். அதனால ஹீரோயின் அவ நினைச்ச மாதிரியே ஒரு பியானோ வாங்கலாம். இவ்வளவு அந்த வழியில போயிட்டு இருக்கப்பதான் அந்த ஷாப்பையும் பாக்குறா. பட் அவ நினைச்ச பியானோ வந்து சோல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹீரோயினுமே அங்க போய் பார்த்துட்டு, என்னது சோல்ட் அவுட் ஆயிடுச்சா, நான் இன்னைக்கு தான் வாங்கலான்னு கனவோட வந்தனே அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஷாப் ஓனர் சொல்றாரு, நீ இதுக்கு டபுள் மடங்கு காசு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா அந்த பியானோவை நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோயின் சரி எடுத்து வைங்க, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டிக்கு வந்து போறப்பவே கரெக்டா போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால வேகமா போய் அவளுமே அதுல ஜாயின் பண்ணிக்கிறா. ஃபர்ஸ்ட் கடலுக்குள்ள போய் ஒரு பிளாக் வந்து நடு கடல்ல இருக்கும். அதை எடுத்துட்டு யாரு முன்னாடி வராங்களோ அவங்க தான் வின்னர். போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுமே வேகமா போறா. அந்த கொடியையும் எடுத்துறா ஃபர்ஸ்ட் ஆளா போய். அப்பதான் கடல்ல இன்னொருத்தர் வந்து போட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட போட் வந்து கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள்ள விழுகிறத பாக்குறா. இப்போ ஹீரோயின் போட்டியா இல்ல அவரோட உயிரை காப்பாத்தணுமா அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு, சரி அவரையே காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொடியெல்லாம் தூக்கி வீசிட்டு வேற வழியே இல்லாம போய் அவரையும் காப்பாத்துறா. கடல் கரைக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தாதான் தெரியுது அவருக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு, சரி வேற வழியே இல்லை, அவருக்கு சிபிஆர் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினுமே கஷ்டப்பட்டு அவளோட வாயெல்லாம் வச்சு ஊதி அவருக்கு என்னென்னமோ மூச்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவரு எந்திரிச்சதும் ஹீரோயினுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம, என்னத்தடி சாப்பிட்டு தொலைச்சா இந்த நாறுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து திட்டுறாரு. ஹீரோயினுக்கா இதை கேட்டதும் பயங்கரமான கோவம் வருது. உன்னை காப்பாத்தினல என்ன சொல்லணும், இப்ப என்னோட 5000 ரூபாய் காசும் போச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் முத்தமும் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இப்போதான் ஹீரோயின் அவரு கூட பயங்கரமான பேச்சுவார்த்தையில சண்டையில வந்து ஈடுபடுறா. உன்னை காப்பாத்தினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான், என்னோட போட்டியோட காசும் போச்சு, என்னோட முதல் முத்தமும் போச்சு அப்படின்னு மறுபடியும் அவர்கிட்ட புலம்பிட்டே இருக்கா. சரி இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணுங்கிற அப்படி சொல்லி ஹீரோ வந்து கேக்குறப்ப ஹீரோயின் சொல்றா, நீ தான் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எவ்வளவு கொடுக்கணும் அப்படி சொல்லி கேக்குறப்ப, என்னோட போட்டிக்கு 5000, அதுக்கப்புறம் நான் உனக்கு சிபிஆர் பண்ணதுக்கு 1000, அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் முத்தத்துக்கு 1000 அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் ஹீரோ கேட்கறாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் முத்தத்துக்கு 1000 ரூபா தான் வேல்யூவா அப்படிங்கிற மாதிரி.
இந்த வைக்கானெல்லாம் இங்க பேசாத, முதல்ல காசை கொடு, 8000 ரூபா மொத்தம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து என்கிட்ட இப்ப காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அப்ப நான் அக்ரிமெண்ட் எழுதி தரேன், நீ அதுல சைன் போட்டு உன் போன் நம்பரையும் எழுதிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஓகே தான், எனக்கு இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நான் ஒரு போன் பண்ணணும், அதுக்காக நான் இங்கிருந்து முதல்ல வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதனால அவங்க ஊரான ஹார்ன்வே அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து கூட்டிட்டு போறா. இவளே போய் அங்க ட்ரெஸ்ஸையும் வாங்கி தரா. அது ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கு அந்த ட்ரெஸ். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது இவ்வளவு நாள் வாழ்க்கையில. ஹீரோயின் தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருப்பா, சும்மா எல்லாம் இல்ல. அவளோட கணக்குல இப்போ மொத்தமா 8500 யுவான் வந்திருக்கு. ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சு, உனக்கான அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி வச்சிருப்பால அந்த அக்ரிமெண்ட், அதை வாங்கி சைன் போட்டுட்டு ஃபோன் நம்பருக்கு, இவனோட ஃபோன் நம்பர் எழுதுறதுக்கு பதிலாக அவங்களோட பிஎஃப் ஃபோன் நம்பரை வந்து ஹீரோ வந்து எழுதி கொடுக்குறான். அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றான், நீ ஒவ்வொரு நாளும் லேட் பண்ண ஒவ்வொரு நாளுக்கும் 1% வட்டி வந்து நான் போட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், என்னடி நீ இவ்வளோ மோசமா வட்டி வாங்குவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். அதெல்லாம் இல்லை, அப்போ இன்னைக்கு நைட்டே நீ எனக்கு வந்து காசை போட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு இப்போ வேற வழியே இல்லை, அவங்களோட பிஏக்கு கால் பண்ணாதான் அவங்க வந்து வருவாங்க. சரின்னு கால் பண்ணிட்டு ஒரு ஓரமா குத்த வச்சு உக்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிஏவும் வராங்க. பட் ஹீரோ வந்து இந்த ட்ரெஸ்ல இருக்கிறதுனால அவனும் வந்து எங்க போனாரு பாஸை காணமே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருக்கான். பக்கத்துல போய் நின்னா கூட தள்ளி நில்ல, என்னோட பாஸ் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்பதான் அவனோட தொப்பியை கழட்டி காட்டுறான், நான் தாண்டா உன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ பாஸ் நீங்களா, சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கார் கதவை வந்து திறந்து விடுறான். இப்ப 2 பேரும் கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுறாங்க. அங்கே போனாதான் தெரியுது ஹீரோ வந்து அந்த கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிஓவும் அவருக்கு இன்னைக்கெல்லாம் என்னென்ன ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பெனியோட மேனேஜர் கிட்ட போய் நீங்கள் இனிமேல் இந்த வேலையில் இருக்க முடியாது, நாங்கள் வந்து உங்களை ஃபயர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், இந்த கான்வே சிட்டியை அவர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த கான்வே சிட்டிக்கு எந்த மாதிரி இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் தான் கம்பெனிக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. பட் ஹீரோ வந்து போற வழியிலே ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே நம்ம சிட்டியோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட. மேனேஜரும் எவ்வளவோ பேசி பாக்குறாரு. பட் ஹீரோ வந்து கேட்குற மாதிரியே தெரியல. நீங்க உங்களோட செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே கிளம்பிடுறாரு. அப்படியே இவங்களோட ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கான்வே வில்லேஜோட ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்து ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஹீரோ இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள கண்டிப்பா நம்ம முடிச்சே ஆகணும், அதுவும் முன்னாடியே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோ ப்ராஜெக்ட் மீட்டிங்ல இருக்கிறப்பவே ஹீரோவோட பிஏக்கு ஒரு கால் வருது. யாருடான்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோவோட பிஏவுமே கால் அட்டன் பண்றாங்க. டே டொங்கு, எப்ப என்னோட 8500 ரூபாயை போட்டுடுவா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்கவும், சாரி இது ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து கட் பண்ணிடுறாரு. ஹீரோ இனிமே ராங் நம்பரா, ஐயோ ஏமாத்திட்டான் போலயே, இப்ப நம்ம அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே ஸ்விம்மிங் பூல்ல போய் நீ ஜெயிச்சுட்டு வந்திருந்தாதான் உனக்கு சோரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் ஹீரோயின் வந்து இப்ப இவ்வளவு பயப்படுறாங்க. வேற வழியே இல்ல, இதை வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய் எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்டயும் சொல்றா. அறிவு இருக்கா, நமக்கு இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இதெல்லாம் விட்டுட்டு போய் டெலிவரி பண்ற வேலையாச்சும் பாரு, அதான் அது போச்சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை திட்டிடுறாங்க. சரின்னு ஹீரோயினும் டெலிவரி வேலைக்கு வந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ ஹீரோவோட பிஏ வந்து கான்வே ஹோட்டலோட ஓனர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோவோட கம்பெனில இருந்து அந்த கான்வே ஹோட்டல்ல வந்து சீல் வைக்கிறதா வந்து நோட்டீஸ் போயிருக்கும். 1 மாசம் டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்ப 2 வீக்ஸ் தான் முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளேயே இவங்க வந்து இடிக்கிறதா வந்து மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வந்து ஹீரோவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்போ அவங்களோட பிஏவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஆல்ரெடி 3 மாசம் வட்டி கட்டல, அவங்களுக்கு எந்த ரெவன்யூமே இல்லை, இனிமேலும் நீங்க கட்ட மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட பிஏவும் எவ்வளவோ சொல்றாரு. பட் அதை வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. கண்டிப்பா நான் ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலுக்குள்ள வேக வேகமா நடந்து போறாரு. பட் ஹீரோவை எங்கேயுமே காணாததுனால இவரு அங்க பக்கத்துல இருந்த ஒரு பாட்டில் எடுத்து வச்சு உடைச்சிட்டு என்னோட கழுத்தை அறுத்துப்பேன், இப்ப கண்டிப்பா இங்க ஹீரோ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அங்க வரான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டா இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அப்பதான் ஹீரோ சொல்றான், நீங்க இவ்வளவு நாளா வட்டியும் கட்டல,
இன்னும் பேலன்ஸ் இருக்க 2 வீக்ஸ்ல உங்களால ஃபுல் அமௌண்ட்டும் தர முடியாது, அப்படி கொடுத்துருவீங்க அப்படின்னா இப்பவே சொல்லுங்க, நாங்க வேணா ஏதாச்சும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே அதே சைடு ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. ஹீரோயினுமே டெலிவரி ஒர்க்குக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கப்ப அந்த கான்வே ஹோட்டல் இருக்குல்ல, அதுல இருக்க ஒர்க்கர்ஸ் 2 பேர் வந்து ஹீரோயினுக்கு கூப்பிட்டு இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து நமக்கு வந்திருக்கு, அந்த அங்கிளையும் காணோம், எங்க போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவர் வந்து ஆக்சுவலா ஹீரோயினோட அங்கிள் தான், அதனாலதான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சரி எந்த கம்பெனில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுமே கேட்டுட்டு அவரை தேடி போலாம் அப்படி சொல்லி முடிவுமே பண்றா. அதே சைடு அந்த ஹோட்டல் மேனேஜர், அதாவது ஹீரோயினோட அங்கிள், ஹீரோ சொல்ற எதையுமே புரிஞ்சுக்காம நான் வந்து இங்கேயே இறந்துட்டா உங்களோட கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு, அதை தான் நான் இப்போ உருவாக்கி தர போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ சொல்றான், நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா எங்க கம்பெனியை பத்தி தப்பா ஒரு 2 நாள் இல்ல ஒரு 2 வாரம் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், நீங்க வேணா பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவர்கிட்ட ரூடா பேசவும் அப்பதான் கழுத்துல அவர் ஒரு சைடு வந்து அந்த கண்ணாடி துண்டை வந்து வச்சிருப்பாரு. ஹீரோ வந்து சொல்றான், இங்க வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா உடனே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட. ஹீரோ சொல்றதும் உண்மை நினைச்சிட்டு அவரும் 2 இன்ச்சு தள்ளி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அதை ஆயுதமா யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அவர் கையில வச்சிருந்த கண்ணாடி துண்டை வந்து புடுங்கிறான். அதனால ஹீரோக்குமே கையில எல்லாம் அடிபடுது. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லிட்டு போறான், உங்களோட உயிரை வச்சு அடுத்தவங்களை வந்து பிளாக்மெயில் பண்றது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல ஹீரோயினுமே அவங்க அங்கிளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு வந்து வந்துடுறா. அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு என்னோட அங்கிள் இங்க வந்திருக்காரா, நான் அவரை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவளுமே ஆபீஸ்க்குள்ள போறா. அந்த இடத்துல ஹீரோவோட பிஏவும் ஹீரோயினோட அங்கிளும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கடைசியில அவரோட பிஏ வந்து எப்படியோ அவருக்கு வந்து பேசி புரிய வச்சிடறாங்க. அதனால ஹீரோயினும் அவங்க அங்கிளை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே அந்த சைடு அந்த கான்வே ஹோட்டலை வந்து காட்டுறாங்க. பல நாள் கழிச்சு இப்போதான் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த ஹோட்டலில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா பலவிதமான பொருட்களும் இருக்குது, பட் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, போதுமான மணியும் இல்லை. இதுதான் இவங்க கிட்ட பிரச்சனை. இப்போ அந்த கஸ்டமர் வந்ததுமே அங்கே ஃபுல்லாக பார்த்தா பயங்கரமான தூசியாக இருக்குது, இருந்தாலும் கம்மியான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சதுனால அந்த கஸ்டமரும் இந்த ரூமை எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸும் இதனால பயங்கரமாக குஷியாகிறாங்க. இடிக்க போகிற ஹோட்டலில் ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுமே சரி இது ஓன் தலையெழுத்து, எங்களுக்கு வந்து ஆர்டர் நாங்க ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் அந்த ரூமை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோவோட கம்பெனியை காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்படி எல்லாத்துக்கிட்டையும் ரூடா பேசிட்டு இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கும் நல்லதுதான், அதனால அவன் இந்த கம்பெனிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இதோட ஃபாலோ அப் எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம போடலாமா நம்ம சேனல்ல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இதோட அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.